السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون. கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்திலே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. சொத்துரிமையில் குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு ஈடாக சமமாக பெண்களுக்கும் பங்கு கிடைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பு வந்த சமயத்திலே பலரும் இதை பற்றி பேசினார்கள். அதிலும் நம்முடைய தமிழகத்திலே 1929 ஆண்டிலேயே பெரியார் அவர்களின் மூலமாக செங்கல்பட்டிலே சுயமரியாதை மாநாடு நடக்கும் பொழுது பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதெல்லாம் சிலாகித்து பேசப்பட்டது. ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியிருக்கிறது. மத அடிப்படையில் பல மதங்களில், பெரும்பாலான மதங்களில் சொல்லப்போனால் இஸ்லாத்திற்கு முந்தைய எத்துணை கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் இருந்ததோ அவற்றிலெல்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டுத்தான் வந்திருக்கின்றன. யூத மதத்திலும் சரி, இந்து மதத்திலும் சரி, மதம் சார்ந்து பெண்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்று தான் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது பல மதங்களிலும். ஆனாலும் கூட இன்று மனித சட்டங்களின் மூலமாகத்தான் பெண்களுக்கு சொத்தில் பங்கு வழங்கப்படுகிறது. இல்லையானால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குர்ஆன் தெளிவாக சொன்னது, லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர்களும் நெருங்கிய உறவினர்களும் விட்டு சென்ற சொத்திலிருந்து ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது. பெற்றோர்களும் நெருங்கிய உறவினர்களும் விட்டு சென்ற சொத்திலிருந்து பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று 2 நபர்களையும் 2 பேரையும் தனித்தனியாக சொல்லி காட்டியது இஸ்லாம். ஆண்களுக்கும் சொத்திலே பங்கு இருக்கிறது, பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது. இது எந்த காலத்தில் பெண் என்பது ஒரு மனித ஜீவனா என்றெல்லாம் விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இஸ்லாம் அவர்களுக்கான உரிமையை கொடுத்தது. ஆனால் இப்பொழுது இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும். ஏற்றத்தாழ்வு சொத்துரிமையில் சமமாக கொடுக்க வேண்டுமா அவ்வளவு பேருக்கும் உறவினர்களுக்கும், அல்லது ஏற்றத்தாழ்வு காட்ட வேண்டுமா, ஏற்றத்தாழ்வுடன் கொடுக்க வேண்டுமா என்று பார்த்தால் குர்ஆனுடைய சட்டத்தை பொறுத்தவரையிலும் வாரிசுரிமை சட்டத்தில் அவரவர்களுடைய உறவினர்கள் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லவில்லை. யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு 50%, யாருக்கு 66%, யாருக்கு 12.5%, யாருக்கு 25%, யாருக்கு 16.5%, இப்படி யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் காட்டப்படுவதாக பரவலாக இஸ்லாத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், வாரிசுரிமை, இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் ஏற்றத்தாழ்வு என்பது ஆண் பெண் என்கிற அடிப்படையில் அல்ல. இவர் ஆணாக இருக்கிறார் என்பதற்காக பங்கு அதிகம், இவர் பெண்ணாக இருக்கிறார் என்பதற்காக பங்கு குறைவு என்கிற அடிப்படையில் சட்டங்களை பார்க்க முடியாது. இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் அதில் நமக்கு விளங்குவது, முதலாவது ஏற்றத்தாழ்வுக்கு 3 காரணங்களை பார்க்கலாம். முதலாவது நெருக்கம், தூரம் என்பதை கவனித்து வேறுபடும். உறவினர்கள் யார் ஆக நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொத்தில் கூடுதல் பங்கு கிடைக்கும். யார் தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொத்தில் பங்கு குறையலாம். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பாருங்கள், சகோதரி மகள், ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கு சகோதரியும் இருக்கிறார், அவருக்கு மகளும் இருக்கிறார். இந்த 2 பேருக்கும் சொத்து கிடைக்கும். இந்த 2 பேர் மட்டும் இருக்கும் பொழுது 2 பேருக்கும் சொத்து கிடைக்கும். 2 பேருமே எப்படி இருக்கிறார்கள்? சகோதரிகள் பலரும் இருக்கலாம், அதே போன்று மகள் ஒருத்தியாக இருக்கலாம் அல்லது பலரும் இருக்கலாம். ஆனால் இங்கே மகளுக்கு அதிகப்படியான சொத்து கிடைக்கும். மகளுக்கு அதிகப்படியான சொத்து கிடைக்கும். இங்கே 2 பேரும் பெண் தான். பெண்ணாக இருந்தும் கூட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதே போன்று மகள், கணவர், ஒரு பெண்மணி இறந்து விட்டால் அவருக்கு மகளும் இருக்கிறார், அதே போன்று கணவரும் இருக்கிறார். ஆனால்
இங்கே கணவரை விட மகளுக்குத்தான் சொத்து அதிகமாக கிடைக்கும். மகளுக்கு பாதி சொத்து கிடைக்கும், கணவருக்கு 4/1 கிடைக்கும். இப்படி இந்த அளவு கால்வாசி அரைவாசி என்கிற அளவுக்கு 2 பேரும், கணவர் ஆணாக இருக்க மகள் பெண்ணாக இருக்க, பெண்ணுக்குத்தான் இங்கே சொத்து அதிகம். காரணம் நெருக்கம் தூரம் என்பதை கவனித்து. யார் மிக நெருக்கமாக இருக்கிறாள், மகள் சகோதரியை விட நெருக்கமான உறவு கொண்டவள் என்கிற அடிப்படையில் தான் இங்கே வேறுபாடு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது நெருக்கம் தூரம் உறவின் அடிப்படையில் நெருக்கமாக இருப்பவர்களுக்கு சொத்தில் பங்கு அதிகமாகவும், யார் தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவாகவும் இருக்கும். இரண்டாவது விஷயமாக பார்த்தால், யார் இளைய வயதுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடுதலாகவும், யார் முதியோராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவாகவும், யார் தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கப் போகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கில் குறைவு இருக்கும். யார் சிறுவர்களாக இளையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பங்கிலே கூடுதலாக இருக்கும். இங்கே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் என்ற அடிப்படையில் அல்ல ஏற்றத்தாழ்வு. பாருங்கள், தாயாரும் இருக்கிறாள், மகளும் இருக்கிறாள். ஒரு நபர் இறந்து போய்விட்டார், அவருக்கு தாயாரும் இருக்கிறாள், மகளும் இருக்கிறார் என்றால் மகளுக்குத்தான் சொத்து அதிகமாக கிடைக்கும். 2 பேரும் பெண்மணி தான், தாயும் பெண் மகளும் பெண். ஆனால் மகளுக்கு பாதி சொத்து கிடைத்துவிடும், தாயாருக்கோ 1/6 மட்டும்தான் கிடைக்கும். தாயார் முதியோர் என்கிற பட்டியலில் வருகிறாள், இளையவர் என்கிற பட்டியலில் மகள் வருகிறார். எனவே இப்படி பெண் என்பதற்கோ ஆண் என்பதற்கோ அல்ல. இப்படிப்பட்ட அதே போன்று தந்தை தாய் மகள் 3 பேரும் இருக்கிறாங்க. தந்தை தாய் மகள் 3 பேரும் இருந்தால் இங்கே மகளுக்கு சொத்து அதிகமாக கிடைக்கும். தந்தையும் இருக்கிறார், ஒருவர் இறந்து போய்விட்டார், அவருக்கு தந்தையும் தாயும் இருக்க மகளும் இருக்கிறார் என்று சொன்னால் தந்தைக்கு குறைவாக கிடைக்கும், மகளுக்கு அதிகமாக கிடைக்கும். தந்தை ஆண், மகள் பெண். ஆண் பெண் என்கிற அடிப்படையில் அல்ல. தந்தை என்பவர் முதிய லிஸ்ட் பட்டியலிலே போகிறார், எனவே அவருக்கு பங்கு குறைவாக ஆகிறது. மகளை பொறுத்தவரையும் இளையவர் என்கிற பட்டியலில் வருகிறார், அவருக்கு பங்கு கூடுதலாக கிடைக்கும், மகளுக்கு பாதி சொத்து கிடைத்துவிடும். ஆனால் தந்தைக்கு இவளுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தை விடவும் குறைவாகத்தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட பல நிலைகளை நாம் சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது அதே போன்று மகன் தந்தை 2 பேருமே ஆண் தான், ஆனால் மகனுக்கு சொத்து அதிகமாக கிடைக்கும், தந்தைக்கு சொத்து குறைவாக கிடைக்கும். ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, 2 பேரும் ஆணாக இருந்தும் கூட ஏற்றத்தாழ்வு. அதனால் ஏற்றத்தாழ்வு என்பது ஆண் பெண் என்கிற அடிப்படையில் இஸ்லாத்தில் பார்க்கவில்லை. இதுபோன்று பல அடிப்படை விதிகள் இருக்கிறது. மூன்றாவதாக சொல்லுவோமையானால், யாருக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு, பொருளாதார பொறுப்பு அதிகமாக இருப்பவர்களுக்கு சொத்தில் கூடுதல் பங்கு கிடைக்கும். யாருக்கு பொருளாதாரத்தினுடைய பொறுப்பு குறைவாக இருக்குதோ அவர்களுக்கு சொத்திலே பங்கு குறைவாக கிடைக்கும். இந்த அடிப்படையில் தான் நாம் ஒரே வீட்டிலே ஆண் மக்களும் பெண் மக்களும் இருந்தால் ஆண் மக்களுக்கு சொத்து அதிகமாகவும் பெண் மக்களுக்கு குறைவாகவும் கிடைக்கிறது. லிதக்கரி மிஸ்ல் ஹல்லில் உன்சையே, ஒரு 2 பெண்களுக்கு கிடைப்பது போன்ற ஒரு பங்கு ஆணுக்கு கிடைக்கிறது என்று குர்ஆன் சொல்லும். இதுதான் ஏற்றத்தாழ்வாக பெரிதாக பேசப்படும். ஆனால் இங்கேயும் கூட ஆண் பெண் என்கிற அடிப்படையில் அல்ல, ஆண் பெண் என்கிற அடிப்படையில் இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு காட்டப்படவில்லை. அவர்கள் ஆண் பெண்ணாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்திலே பொருளாதார பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக என்று பார்த்தால் ஆண்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு பொருளாதார பொறுப்பு கிடையாது. பெண்களை பொறுத்தவரையிலும் தனக்கு யார் செலவு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நிர்ணயம் செய்துவிட்டது. ஒரு பெண் குழந்தையாக பிறந்து திருமணம் முடிக்கும் வரையிலும் தந்தையினுடைய பொறுப்பு தான். தந்தை தான் அந்த பெண் குழந்தைக்கு, பெண் மக்களுக்கு தேவையான எல்லா செலவினங்களையும் கொடுக்க வேண்டும். திருமணம் முடித்த பிறகு கணவரின் மீது பொறுப்பு இருக்கிறது. கணவர் தான் மனைவிக்கு அவளுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். அத்துடன் திருமணம் முடிக்கும் பொழுது மனைவி கணவனிடமிருந்து மகர் தொகையையும் வாங்கிக் கொள்ளலாம். மகர் தொகையையும் எவ்வளவு விரும்புகிறாளோ அவ்வளவு வாங்கிக் கொள்வதற்கான உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதே மாதிரி கணவர் தான் மௌத்து வரையிலும் கொடுக்க வேண்டும் மனைவிக்கு. கணவர் வஃபாத்தாகிவிட்டாலும் கணவருடைய சொத்திலிருந்தும் பங்கு கிடைக்கும் மனைவிக்கு. அதுக்கு பிறகு கணவர் வஃபாத்தாகிவிட்டார் என்றால் கணவருடைய சொத்திலிருந்தும் பங்கு கிடைக்கும். பிறகு மறு திருமணமும் செய்து கொள்ள முடியும். இன்னொரு ஆணை அவள் திருமணம் செய்யும் பொழுது அந்த கணவரிடமும் மகர் வாங்கி கொள்ள முடியும். ஆனால் இங்கே ஒரு ஆணை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள், ஆனால் அந்த ஆண் தன்னுடைய 15 வயது வரையிலும் தான் தன்னுடைய தந்தையிடமிருந்து செலவினத்திற்காக பணம் வாங்கி கொள்ள முடியும். 15 வயதாகிவிட்டால் தந்தையின் மீது கட்டாயம் கிடையாது. அவன் தானாக உழைத்து சாப்பிட வேண்டும் என்பதுதான் நியதி. அவன் உழைத்து அவனுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும்.
பிறகு அவன் திருமணம் முடிக்கிறான் என்று சொன்னால் மனைவிக்கு மகரும் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு மனைவிக்கு செலவினங்களும் கொடுக்க வேண்டும். பிறகு குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுடைய செலவினங்களையும் இவன்தான் ஏற்க வேண்டும். தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்களுக்காகவும் இவன்தான் செலவு செய்ய வேண்டும். திருமணம் முடிக்கும் பொழுது மகரும் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது. எல்லா பொறுப்புகளும் இருக்க அவனுக்கு சொத்திலே கொஞ்சம் கூடுதல் பங்கு. ஆனால் பெண்ணை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக அவருக்கு மார்க்கம் இஸ்லாம் எந்த பொறுப்பையும் சுமத்தவில்லை. எனவே அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொத்தில் கிடைக்கக்கூடிய பங்கு இருக்கிறதே, அந்த சொத்துக்கள் இருக்கிறதே, அவளுடைய பேங்க் பேலன்ஸை உயர்த்துவதற்குத்தான் ஆகுமே தவிர அது அவளுடைய சொத்துக்களை மென்மேலும் அதிகத்தைத்தான் ஏற்படுத்துமே தவிர அதில் எந்த செலவையும் மார்க்கம் வாங்காது, சொல்லாது. நீங்கள் இவருக்கு இன்னாருக்கு இவ்வளோ செலவழிங்க என்று பெண்ணை பார்த்து மார்க்கம் சொல்லவில்லை. எனவே இஸ்லாமிய பார்வையில் இன்னும் சொல்லப்போனால் குர்ஆனிலே சொல்லப்பட்ட சொத்துக்களுடைய பங்குகளின் அளவிலேயே ஆக உயர்ந்த பங்கு 66% தான், 3/2 பங்கு. அந்த 3/2 பங்கு யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? பெண்களுக்குத்தான், பெண் மக்களுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொத்துக்களிலே பெண்களுக்கு பங்கு கொடுத்து விட்டது என்பது மட்டுமல்ல, நியாயமான முறையிலே யார் யாருக்கு எவ்வளவு சொத்து கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வரையறுத்து கூறிவிட்டான். இது குர்ஆனுடைய சட்டம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனுடைய அல்லாஹுடைய வேதம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த குர்ஆனுடைய சட்டத்தை அவர்கள் உடலிலே உயிர் இருக்கும் வரையிலும் அந்த குர்ஆனுடைய சட்டத்தின்படி வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய உத்தரவும் போதனையும். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.